नंदन मेघश्यामा श्रीराम राम भरताग्रज राम राम श्रीराम भक्त परिपोषक सार्वभौम श्रीरामचंद्र चरणौ शरणं प्रपद्ये। श्रीराम राम आनंद धाम सीता माता मनोभिराम रणरंग भीमा साकेत राम आदर्श मूर्ति हे सार्वभौम राजीवलोचन हे मेघश्याम पुराण पुरुष राजललाम अगणित गुणगण सीताभिराम मोहन रूप अनंत नाम कौसल्य तनया कोसल राम कारुण्य मूर्ति कमनीय नाम। कल्प सुख निद्रित श्यामा अवतार मूर्ति अद्भुत नाम क्षीराब्दिवास अनंत शयना अखिलांड कोटि ब्रह्मांड नाथ अमर वंदिता आनंद रूप सुरनर प्रार्थित वैकुंठ धाम अवनीतनया सेवित चरण सहस्रदीर्घा पुरुषः सहस्राक्ष सहस्रपाद स भूमिन् विश्वतो भृत्वा अत्यतिष्ठद्दशाङ्गुलम् पुरुष एवेदगं सर्वम् यद्भूतं यच्च भव्यम् उदामृतत्पश्येषाणः यदन्येनातिरोहति एतावानस्य महिमा अगोद्यायागस्य पुरुषः पादोऽस्य विश्वभूतानि त्रिपादस्यामृतं दिवि त्रिपादोर्ध्वबुधैः पुरुषः पादोऽस्येह भवात् पुनः ततो विश्वं व्यक्रामत् साधनानसने अभि तस्मात् विराट जायत विराटो अधिपुरुषः स जातो अत्यरिष्यत पश्चात् भूमिमथो पुरः यत्पुरुषेण हविषा देवा यज्ञमदन्वत छन्दो अस्यासीराज्यम् ग्रीष्म यद्मः शरद्धविः सप्तास्यासन् परिधयः त्रिसप्त समिधः कृताः देवा यज्ञम् दन्वानाः अवध्नन् पुरुषम् पशुम्
तैयज्ञं बर्हिषि प्रोक्षन् पुरुषं जातमग्रतः तेन देवा अयजन्त साध्याऋषयश्च ये तस्माद्यज्ञात् सर्वहुतः सम्प्रतं प्रसदाज्यं पशुगस्तागश्चक्रे वायव्यान् अरण्यान् ग्राम्याश्च ये तस्माद्यज्ञात् सर्वहुतः रजसामानि जग्निरे छन्दागुंसि जग्निरे तस्मात् यजुस्तस्मादजायत तस्मादश्वा अजायन्त पर्याप्य अनन्तरायाय सर्वस्तोमोतिराष्ट्रमुत्तरमहर्भवति सर्वस्य जित्ये सर्वमेव तेनाप्नोति सर्वं जयति ஸ்ரீ சீதா லக்ஷ்மண கோதண்டராமசுவாமி பரபிரம்மனே நமஹ. பக்தர்களே, இதோ திருப்பதி பட்டினத்தில் நடைபெறும் வருடாந்திர பிரம்மோற்சவம் இது. ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு அவதாரம் மாதம் ஆனி பங்குனி மாதத்தில் இந்த உற்சவம் நடைபெறுவது வழக்கமாகும். விசேஷமாகவும் இருந்து வருகிறது. முதல் நாளான இன்று துவஜாரோகணம் எனப்படும் கொடியேற்றம் வைபவம். இதைத் தொடர்ந்து இனி 9 நாட்களும் காலையிலும் மாலையிலும் எம்பெருமான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி விதவிதமான வாகனங்களில் 4 மாட வீதியில் உலா வந்து பக்தர்களை கடாட்சிக்க உள்ளார். அதற்கு முன்பாக இந்த ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலயத்தை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்வோம். பக்தர்களே, ராவண சம்ஹாரத்துக்காக தேவர்களும் எம்பெருமானாருக்கு கைங்கரியம் புரிய வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் பூலோகத்திற்கு வந்தார்களாம். அதில் பிரம்மதேவர் ஜாம்பவான் என்ற கரடி ரூபத்தில், வாயு தேவன் அம்சமான ஹனுமனும், சூரியன் அம்சமான சுக்ரீவனும், இந்திரன் அம்சமான வாலியும் அவதாரம் பண்ணியது நமக்கு தெரிந்த விஷயமே அல்லவா? இதில் அந்த ஜாம்பவானை நிர்வாணிக்கப்பட்டதே இதோ இந்த கோதண்ட சுவாமி ஆலயம்தான். பக்தர்களே, இந்த விஷயம் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. பவிஷ்யோத்திர புராணத்தில் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி சீத்தையை மீட்க இலங்கையை நோக்கி புறப்பட்ட போது இங்கு வந்ததாக கூறப்பட்டது. குஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாக்கம் வந்தே வால்மீகி கோகிலம் என்று ஆதி காலமாயின ஸ்ரீமத் ராமாயணம் வால்மீகி மகரிஷியால் மனிதர்களுக்கு தரப்பட்ட ஒரு மகத்தான பொக்கிஷம். இதை சரணாகதி சாஸ்திரம் என்றே சொல்லுவார்கள். வேதங்களால் அறியப்பட வேண்டிய பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணனே தேவர்களின் வேண்டுகொள்ளும்படி அயோத்திய தசரத சக்கரவர்த்தியான திருமகன் ரகுவம்சத்தில் ஸ்ரீராமனாக அவதாரமாகிய போது வேதங்களே ஸ்ரீமத் ராமாயணனாக அவதரித்ததாம். மானிடனாகவே பிறந்து மானிடனாகவே வாழ்ந்து மானிட தர்மத்தை பகவான் நிலைநாட்டியது இந்த அவதாரம்தான். நேர்மை, வீரியம், தர்மம், ஞானம், நன்றி உணர்ச்சி, வாக்கு தவறாமை, உறுதி, வீரம், தேஜஸ், அன்பு ஆகிய நற்குணங்களோடு சரணாகத வத்ஸ்தலனாக வாழ்ந்து காட்டினார் ஸ்ரீராமர். பக்தர்களே, சரணாகத வத்ஸ்தலனான அந்த கோதண்டராம சுவாமிக்கு இதோ வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு முதல் நாளான இன்று துவஜாரோகணத்தை இதோ இப்பொழுது நாம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சியின் மூலம் சேவித்துக் கொண்டுள்ளோம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாத்தாய சீதாய பதையே நமஹா என்று அந்த ராமச்சந்திர மூர்த்தியை சேவிப்போம். தற்போது கோதண்டராமசுவாமி இருக்கும் இடத்தில் ஒரு குகை இருந்ததாகவும் அதில் இருந்து வெளிப்பட்ட ஒளி அவ்வளவு தேஜோமயமாக இருந்ததாகவும் தெரிகிறதாம். ராவண சம்ஹாரத்துக்கு பின்னர் ஜாம்பவான் இந்த இடத்தில் ஆலயம் அமைத்து ஸ்ரீ ராமா சீதா லக்ஷ்மண விக்கிரகத்தை பிரதிஷ்டம் செய்ததாக ஸ்தல புராணம் கூறுகிறது. பக்தர்களே, பின்னாளில்
ஜனமேஜய மகாராஜா இந்த கோயிலை பெரிய அளவில் விஸ்தாரம் செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதன் பின்பு நரசிம்மர் தேவர் காலத்தில் மீண்டும் புனர்பூஜை செய்ததாகவும் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு அவரது புஷ்கரணியை கூட நிர்மாணித்ததாகவும் கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த கோயில் சிற்பக்கலை பார்த்தோமானால் விஜயநகர அரசர்களின் காலத்தை பிரதிபலிக்கிறது. ஏன் ஒவ்வொரு ஸ்தம்பத்திலும் ஸ்ரீ ராமாயண காவிய விசேஷங்களை ஒலிக்கப்படுகிறது. திருமலையில் திருவேங்கடநாதனுக்கு ஸ்ரீ வைகானச ஆகமப்படி பஞ்ச பேரங்கள் உள்ளது போலவே இந்த ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலயத்திலும் பஞ்ச பேரங்கள் உள்ளன. திருவபேரம், கௌத்துவ, பலி, ஸ்தபன, உற்சவம் போன்ற அனைத்து கைங்கரியம் ஏகாந்த சேவை சமயத்தில் அந்த மூர்த்தியை சைனிக்க வைப்பது வழக்கமாகவும் இருந்து வருகிறது. பக்தர்களே, அந்த எம்பெருமானுக்கு நடைபெறும் பிரம்மோற்சவத்தில் இன்று முதல் நாள் துவஜாரோகணம் என்கிற கைங்கரியம், நேற்று மாலை அங்குரார்ப்பணம் என்கின்ற ஸ்ரீ விஸ்வக்சேன ஆராதனையும் தொடங்கிய பிரம்மோற்சவத்தில் இதோ இப்போது துவஜாரோகண என்கிற கைங்கரியத்தை சேவிக்க இருக்கிறோம். உத்திஷ்ட உத்திஷ்ட கோவிந்தா உத்திஷ்ட கருடத்வஜா என்கிறது சுப்ரபாதம். அதாவது எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனின் துவஜத்தில் உள்ளவர் கருட பகவான் அல்லவா? அந்த ஸ்ரீ மகாவிஷ்ணு திரேதாயுகத்தில் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாக எழுந்தருளி உள்ளார், நமக்கு தெரியும். ஆனால் திரேதாயாம் ரகுநந்தனஹா, ஆகவே இவரது இந்த கொடியிலும் கூட கருடன் வீற்று இருப்பது பொருத்தம்தானே பக்தர்களே? ஆகவே இப்போது இந்த கருட பகவானுக்கு திருமஞ்சனம் செய்வித்து கொண்டிருக்கிறார்கள். இதை தொடர்ந்து அந்த துவஜத்தை அந்த துவஜஸ்தம்பத்தில் ஏற்ற உள்ளார்கள். அதோ அந்த காலத்தில் தமிழகத்தை ஆண்டு வந்த சேரன், சோழன், பாண்டியர்களுக்கும் கொடி மூவேந்தர்களான இருக்கும்போது பகவானுக்கு கொடி வேண்டாமா? ஸ்ரீராம என்று நாமும் கூட ராமாய, ராமபத்ராய, ராமச்சந்திராய வேதசே என்று அந்த பகவானை சேவித்து கொண்டே இதோ இந்த கைங்கரியத்தை ஸ்ரீ வெங்கடேஸ்வர பக்தி தொலைக்காட்சியின் மூலம் சேவிப்போம். இந்த பிரம்மோற்சவ சமயத்தில் ஆரம்ப நாள் இன்று கஜஸ்தம்பத்தில் வீற்றிருக்கும் கருட ஆழ்வாருக்கு திருமஞ்சனம் செய்வித்து பூஜைகள் செய்து கற்பூர மங்கள ஹாரத்தி காட்டி 9 நாள் உற்சவமும் தங்கு தடை இல்லாமல் நடைபெற வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கருட கொடியை துவஜஸ்தம்பத்தில் உச்சியில் ஏற்றிய பின்னரே உற்சவத்தை தொடங்குவது அனைத்து விஷ்ணு ஆலயங்களிலும் வழக்கம், சம்பிரதாயம். இதையே துவஜரோகணம் என்பார்கள். பக்தர்களே, இப்போது சொல்லப்படும் அந்த மந்திரங்கள் மிகவும் முக்கியமானது. இந்த 9 நாட்களும் கருட பகவான் அந்த துவஜஸ்தம்பத்தில் மீது வீற்று இருந்து பிரம்மோற்சவத்தை கண்காணித்ததாகவும் ஐதீகம். இந்த துவஜஸ்தம்பம் பிறந்தது கூட ஒரு கதைதான். என்ன தெரியுமா? நாம் பாரத தேசத்தின் வடகிழக்கு பகுதியில் மணிப்பூர் என்கிற தேசம் உள்ளது. மகாபாரத காலத்தில் இதை ஆண்ட அரசன் மயூராத்வஜன் என்று அவர் மிக சிறந்த கிருஷ்ணர் பக்தரும் கூட. அவரது பக்தியை சோதித்து அவனை நிரூபிக்க நினைத்தார் மாயமான கிருஷ்ணர். தர்மரையும் அழைத்து கொண்டு ஒரு பிராமண ரூபத்தில் இருவரும் சென்றனர். கிருஷ்ணரும் அவருக்கு விஸ்வரூபம் தரிசனமும் கொடுத்தாராம். அது மட்டும் இல்லாமல் எங்கெல்லாம் வைணவ கோயில்கள் உள்ளதோ அங்கெல்லாம் நீ துவஜஸ்தம்பமாய் இருப்பாய். கோவிலுக்கு வருபவர்கள் முதலில் உன்னை விழுந்து சேவித்த பின்னர்தான் உள்ளே சென்று அஷ்ட தெய்வங்களையும் வழிபடுவார்கள் என்று வரம் தந்தாராம். பக்தர்களே, அதோ அந்த துவஜஸ்தம்பத்தை இதோ இந்த திரையின் வழியே தரிசித்து கொண்டிருக்கிறோம். இந்த கொடிமரம் ஜீவத்தாறு என்கிற மரத்தால் செய்யப்படுகிறது. தாமிரம் மற்றும் தங்க தகடுகளால் மறைக்கப்பட்டுள்ளது. புராணங்களில் கூட அழகாக செதுக்கப்பட்டுள்ளது. மேலே 3 லோக அடுக்குகளாம். அவை பூலோகம், சொர்க்கலோகம், பாதாள லோகம் 3ஐயும் குறிக்கிறது. மேலும் ஆகாச தீபம் இருக்கும் அந்த விசேஷ காலங்களில் உற்சவ சமயங்களில்
கொடி ஏற்றப்பட்டு விழாவின் ஆரம்பத்தை குறிக்கும் வகையில் அமைந்திருக்கிறது. அந்தந்த கோவில் ஆகம வழக்கப்படி கஜத்தில் படங்கள் இருக்கும் அல்லவா, இதை துவஜப்படம் எனப்படுவார்கள். ஆகவே இங்கு இந்த ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியின் ஆலயங்களில் இப்போது நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது கருட துவஜ படத்தை. பூஜைகள் முடித்த பின் இந்த துவஜாரோகணம் எனப்படும் இந்த கொடியை ஏற்றும் விழா நடைபெறும். பக்தர்களே, கொடி மரத்தை பிரதட்சணம் செய்யாமல் கோயில் வலம் வந்தால் ஒரு பயனும் இல்லையாம். கருட பகவான் அந்த துவஜஸ்தம்பத்தின் மேலே வீற்றிருந்தபடியே எம்பெருமானுக்கு நடைபெறும் பிரம்மோற்சவம் மங்களகரமாய் நடைபெறுவதை கண்காணித்து கொண்டு இருப்பார்களாம். அவரே பக்ஷி ராஜன். அவரது கழுகு கண்களில் இருந்து எதுவுமே தப்பாது அல்லவா. 9 நாளும் காலையிலும் இரவும் எம்பெருமான் விதவிதமான அலங்காரங்களில் விதவிதமான வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களை கடாட்சிப்பார். பக்தர்களின் குறைகளை நேரடியாக கேட்டு கொள்வாராம். 9ஆம் நாள் இரவு இந்த கருட கொடியை இறக்கி உற்சவத்தை நிறைவும் செய்வார்கள். ஆகவே நாம் அந்த கருட ஆழ்வாரை துதிக்க வேண்டும். பக்தர்களே, அந்த கருட பகவான் குங்குமாங்கித்த வர்ணாய குந்தேழு தவளாயுச்ச ஸ்ரீவாகன நமஸ்துபியம் பக்ஷிராஜாய நமோ நமஹா என்று நாமும் கூட அந்த கருட பகவானை போற்றுவோம். வேதாத்மா வெங்கடேஸ்வர என்று யமுனாச்சாரியார் ஆழ வந்தாராம். போற்றிய பாடி அந்த கருட ஆழ்வார் இதோ இந்த துவஜப்படத்தில் வீற்றிருக்கிறார். ஆதி மூலமே என்று கதறிய கஜேந்திரன் என்கிற யானையை காப்பாற்ற இந்த கருடன் மீதுதான் ஏறி பறந்து வந்து முதலையின் வாயில் இருந்து காப்பாற்றினான் எம்பெருமான். அதேபோல் சம்சார என்கிற வடுவுக்குள் எத்தனையோ பிரச்சனைகள் என்கிற முதலைகள் வாயுக்குள் நாம் சிக்கி இருக்கிறோம் அல்லவா. ஆகவே ராமா ராமா என்று ராம நாமத்தை சொல்லிக்கொண்டு இதோ இப்போது இந்த ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியின் பிரம்மோற்சவத்தில் எங்களையும் இந்த சம்சார சாகத்திலிருந்து எங்களை காப்பாற்று என்று இருக்கை கூப்பி சேவிப்போம். பக்தர்களே, இதோ அந்த கோதண்ட ராமசுவாமி ஆலயத்திலிருந்து இப்பொழுது நாம் துவஜாரோகணம் என்கிற கைங்கரியத்தை முதல் நாளான இன்று இந்த காலை வேளையிலே செவித்து கொண்டுள்ளோம். நேற்று மாலை அங்குரார்ப்பண கைங்கரியத்தை ஆரம்பித்த அர்ச்சகர் சுவாமி இதோ இன்று முதல் நாளான இன்று திருப்பதியில் இருந்து நேரடி ஒழுப்பில் துவஜாரோகணத்தை செவித்து கொண்டிருக்கிறோம். அந்த பகவானுடைய ஆசியை அனைவரும் பெறுவோம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வரானனே என்று ஸ்ரீராமா ராமா ராமா என்ற திவ்ய நாமத்தை நாமும் கூட தூய மனதுடனும் உள்ளன்போடும் 3 முறை சொன்னால் போதும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சகஸ்ர நாமங்கள் கூறிய பலன் சிந்திக்குமாம். பக்தர்களே, பகவான் ஸ்ரீ ராமர் நாமத்தை சொன்ன மறு நொடியிலே ஸ்ரீ ஆஞ்சநேயர் அங்கு இருப்பாராம். பகவான் ஸ்ரீ ராமர் நாமத்தையே உயிர் மூச்சாக கொண்டவர் ஸ்ரீ ஆஞ்சநேயர் அல்லவா. ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் பரம பக்தர், ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் பக்தர்களின் சகாயன் ஸ்ரீ ஆஞ்சநேயர் வேதங்களில் மிகுந்த தேர்ச்சி கொண்டவர். ஏன் தர்மசீலர் கூட. ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை முதலில் சந்தித்த பொழுது ஸ்ரீ ஆஞ்சநேயர் தன் உடலை குறைத்து கொண்டு ஒரு பிராமணரின் ரூபம் கொண்டு ஸ்ரீராமர் வந்த விவரத்தை கேட்டு அறிந்தாராம். ஸ்ரீராமர் ஸ்ரீ ஆஞ்சநேயரின் பேச்சு திறனை கண்டு மகிழ்ந்தாராம். லக்குமணா, இந்த பிராமணர் பேச்சை கேட்டால் பரம எதிரி கூட இவர் பக்கம் வந்துவிடுவார் என்றார் ஸ்ரீராமர். ஸ்ரீ ஆஞ்சநேயர் வீரத்துக்கும் விவேகத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டு அல்லவா. அவரை பிரம்மாஸ்திரம் கூட என்று நாம் செய்ய முடியாது. எல்லோரும் யோசித்து கொண்டிருக்க ஜாம்பவான் ஸ்ரீ ஆஞ்சநேயரின் பெருமகளை எடுத்து கூறினாராம். எவராலும் கடல் கடந்து இலங்கை செல்ல முடியாது என்ற பொழுது தனி ஒருவராக கடலை கடந்து தேவி சீதா பிராட்டியை சந்தித்து சோகத்தில் இருந்த தாயின் கவலைகளை அறவே அறுத்தாராம். பின்பு இலங்கையை நடுநடுங்க வைத்து ஸ்ரீராமரின் பராக்கிரமத்தையும் நிலைநாட்டினாராம். பக்தர்களே, ஸ்ரீ ஆஞ்சநேயர் என்றும் ஸ்ரீராமரின் ஆணையை மீற மாட்டார். எப்பொழுதும் ஸ்ரீராமர் சேவையில்
தன்னை ஈடுபடுத்தி கொள்வார். ஸ்ரீராமர் ராவணனுடன் செய்த தர்ம யுத்தத்தில் லக்குமணன் மூர்ச்சை அடைந்த போது சஞ்சீவி மலையை கொண்டு வந்து லக்குமனின் உயிரை காத்தார் அல்லவா? ஸ்ரீராமருடன் போர் புரிந்து ராவணன் படைகளை தன் வீர பராக்கிரமத்தால் திக்முக்காட செய்தாராம். ஸ்ரீராமரை தன் இமைப்போல் காத்து ஸ்ரீராமருடன் இருந்த தேவி சீதா பிராட்டியை சிறை மீட்க பல சேவைகளையும் புரிந்தாராம். பரதன் ஸ்ரீராமபிரான் தகுந்த நேரத்தில் வராவிட்டால் உயிரை மாய்த்து கொள்ள நினைக்கும் போது தக்க நேரத்தில் அங்கு வந்து ஸ்ரீராமர் வரும் செய்தியை கூறி பரதரின் உயிரையும் காத்தாராம். ஸ்ரீ ஹனுமான் சாலிசாவில் துளசிதாசர் ஸ்ரீராமர் ஸ்ரீ ஹனுமானை பரதன் போன்ற தனக்கு ஒரு தம்பி என்று கூறினாராம். பக்தர்களே, ஸ்ரீராமர் விட்ட பானம் எதிரியை வீழ்த்தாமல் விடாது. ஒரு முறை விதிவசமாக ஸ்ரீராமர் ஸ்ரீ ஆஞ்சநேயரிடம் சண்டை புரிய வேண்டியது ஆயிற்று. ஸ்ரீ ஆஞ்சநேயர் தன் இரு கரங்கள் கூப்பி ஸ்ரீராமர் முன் நின்று ஸ்ரீராமர் விடும் பானங்களை ஏற்றாராம். என்ன ஆச்சரியம் அல்லவா! ஒவ்வொரு பானமும் ஸ்ரீ ஆஞ்சநேயரின் உடலை மாலையாக விழுந்ததாம். அனைவரும் வியக்க ஸ்ரீ ஆஞ்சநேயரின் மனதில் குடியிருந்த ஸ்ரீராமர் எதிரில் நின்ற ஸ்ரீராமரை எதிர்த்து நின்றாராம். பக்தர் ஸ்ரீ ஆஞ்சநேயர் பகவான் ஸ்ரீராமரால் பெருமைப்படுத்தப்பட்டாராம். ஏன், ஸ்ரீ வைகுண்டம் செல்வத்திற்கு முன் ஸ்ரீராமர் ஸ்ரீ ஆஞ்சநேயரை தம்முடன் வருமாறு கேட்டாராம். ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்ரீ வைகுண்டத்தில் ஸ்ரீராமர் இருப்பாரா என வினாவினாராம். ஸ்ரீராமரோ தான் அங்கு ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணனாகத்தான் இருப்பேன் என்று கூறினாராம். பக்தர்களே, இதோ கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. இதோ தரிசிப்போம். ஸ்ரீ கோதண்டராம சுவாமி வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு முதல் நாளான இன்று துவஜாரோகணத்தை சேவித்துக் கொண்டுள்ளோம். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சியின் மூலம். கருடாத்ரிரூட கோவிந்தா கோவிந்தா, கருடத்வஜ கோவிந்தா கோவிந்தா என்று நாமும் கூட சேவிப்போம். ஸ்ரீராமரும் ஸ்ரீ ஆஞ்சநேயரின் ஆசைக்கு இணங்க ஸ்ரீ விப்ரநாராயணா சுதாதிநாத பாதாரவிந்தார்ச்சன பரஸ்ரீ தேஜோ வினதாத்மஜோ खगेश्वरो न शुभमातनोतु मनोपवीदीनागान्तको विष्णुरथः सुवर्णः भागवताग्रगण्य खगेश्वरो न शुभमातनोतु प्रसन्ननेत्राम्बुजकान्तिरम्यः अनन्यसाधारण विक्रमः खगेश्वरो न शुभमातनोतु इन्द्राभरणाञ्चिताङ्गो मनोज्ञसौवर्णकिरीटधारी महानुभावो भगवत्प्रसन्न खगेश्वरो न शुभमातनोतु इन्द्रमुख्यामरसिद्धसाध्य गन्धर्व विद्याधरमाननीयः समुद्धारणकार्यकर्ता खगेश्वरो न शुभमातनोतु सम्पन्नमतिप्रसन्नो लक्ष्मीकटाक्षान्वितपुण्यमूर्तिः हरिप्रियो वैष्णवधर्मवेदी खगेश्वरो न शुभमातनोतु शक्नपतितात्मशौर्यो जगद्धिदानन्दगुणाम्भुरासि क्षोभितधिक्तदान्त खगेश्वरो न शुभमातनोतु गुणाज्योतिबलकृपालो सत्यव्रतकामचरो मनोग्रः प्रतिज्ञानगुरुस्तदान्त खगेश्वरो न शुभमातनोतु चन्द्ररूपन्तं सुवर्णसुरप्रभो दीर्घबाहुं बृहत्कर्णं वन्दे नागाङ्गभूषणो अखिलजगदभिवृद्धिरस्तु श्रीमत्कमलायुवते करकमलकललताधूलीपटलपाटलित भुजपरिगजरुट्टयस्या शङ्खचक्रसाङ्ग कौमोदकी नन्दकस्य भुजफलमदितदितितनय शतसहस्रस्य नितितरतनिहतरतनीतरवपुरुपित बहुलतरतधाराटमित अखिललोकतापस्य कृष्ण
कल्कि प्रादुर्भावदशपरिपालकजगत्रयस्य देवदेवस्य भगवतो नारायणस्य श्रीपदक्षेत्राधिष्ठितस्य श्री सीता लक्ष्मण हनुमत् समेत श्री कोदण्डरामस्वामिनः नवान्निक महोत्सवाङ्गौ त्रिभुवन संबोधनार्थं त्रिभुवनाकार जगदपक्षिराजः मण्डलमदित महाजलधि सुदाहरण समर्य समर विजित सकलासुरगणः वर्णवर्णः पक्षपाल्यं दीप्यमान दिव्यावयवः युगलधृतकनकरादीवः कटकटकनकमेघला किङ्किणी कणरवः तरलताम्रचूडः समय समुदित महाम्बुवाः सङ्काश भीषणाकृतिः युगलविक्षेप वेगवातोद्धूतताण्डवितः जलधिमण्डलः रेक्तो भवेन कटिसूत्रावदंसकः कृत महाट्टनागः कान्तकरदः कान्तकः युक्तः प्रसन्नः देवता गवाक्पानार्थो प्रतिष्ठापितः सन्निधानं यधत्ता गरुडं व्यालदं व्यालदं गजवाहनं गजवाहनो खेतुरगं वृत्तमटे वृत्तमटे पृथुक पृथुक प्रमद प्रमद ग्रह भुग्रह संग्रहदो लीलपटे लीलपटे पंगो पंगो मर्दल मर्दल विकसित विकसित गरुडं गरुडं वज्रपक्षिरज प्रबोधन विष्णु भारत रोमः भुजगणादक भेरिकरं दर गरुडकालमिदं महत् तद्गरुडकालमिदं महत् अंडमण्डल खण्ड विभ्रम वीतपक्कद वैनदो कालकाहलतालभेदन भेरिकानुगघोषणो गण्डमण्डल कुण्डलेश्वर बीजकुण्डल मण्डलो बन्ध बन्धुर कुण्डलोरुगभूषण गण्डमण्डल चण्डिताहव भेरिकाहल डम्बरो शङ्खशृङ्ग भुजङ्ग जङ्ग मरुडतालमिदं महत् तद्गरुडतालमिदं महत् नागङ्गलाभरणो सर्पस्य सर्पमुद सर्पस्य सर्जुन जुनजुङ्कति गङ्गनो गङ्गनो तद्यारावयं भवन्तो महानोन्दृण्यन्तो पुस्तो देवदेवस्य भगवतो नारायणस्य पुरुषोत्तमं सीतालक्ष्मण हनुमत्वेन श्री कोदण्डरामः परमं पदग्नहोरात्रे कालवां च पारजां च त्रिंशां च त्रिंशतं चकाः बलरावणा सुप्रसन्ना सुमुहूर्ता भवन्तु चक्षुस्तोम आत्मा सामते तनोर्वावेद्यं बृहत्तन्तरे वक्षोरुष्यं पुच्छं चन्द्रागस्यङ्गारनित्यया समाययोगुणामा सुवर्णो जगरुत्पान् दिवङ्गच्छ सुवप्पदा अविश्वदेवापो अविश्वान् देवो अक्षरो आविभासि अविश्वागो अस्तुजः रागयानि सुम्नाय सुम्निनि सुम्ने माधत्तेन्द्राग्नियोर्भागदेयी इच्छेषां देवानां भागदेयी सुजग्ने जागृता
ஸ்ரீ சீதா லக்ஷ்மண ஹனுமன் சமேத கோதண்ட ராமசுவாமி பரபிரம்மனே நமஹ. பக்தர்களே, இதோ வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி வருடாந்திர பிரம்மோற்சவத்தில் முதல் நாளான இன்று துவஜாரோகணத்தை சேவித்துக் கொண்டுள்ளோம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பக்தி தொலைக்காட்சியின் மூலம். பக்தர்களே, சுவாமி தேசிகன் அருளிய கருட தண்டகம் பக்ஷிகளுக்கெல்லாம் அரசனான அந்த ஸ்ரீ கருட ஆழ்வார் தனக்கு எதிரிகளான பெரிய பெரிய நாக சர்ப்பங்களை எல்லாம் அடக்கி அவைகளை தனது திருமேனியில் அலங்காரமாக அணிந்துள்ளாராம். அப்படிப்பட்ட கருட ஆழ்வாரை இதோ இந்த துவஜ படத்தில் நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். அவருக்கு அர்க்யம், பாத்தியம், ஆச்சமனம் போன்ற ஷோடச உபச்சாரங்களை நடைபெற்று தூபஹாரதி, தீபஹாரதி, அதைத் தொடர்ந்து கற்பூர மங்கள ஹாரத்தியோடு இந்த துவஜப்படம் துவஜத்தின் உச்சத்தில் ஏற்றப்பட்டது. கருடாய நமஸ்துபியம், நமஸ்தே பக்ஷினாம் பதே என்று அந்த கருடனை இரு கரம் கூப்பி சேவிப்போம். பக்தர்களே, கருட ஆழ்வார் விஷயமாக தேசிகர் அருளி செய்தது கருட தண்டக்கம், கருட துவாதச நாம ஸ்தோத்திரம், கருட பஞ்சாக்ஷ் என்கிற ஸ்தோத்திரங்கள். இவை நமக்கு கருட ஆழ்வாரை பற்றிய விசேஷங்களை தெரியப்படுத்துகின்றன. இதோ வினதந்த ரூபாய கஷ்யபஸ்ய சுதாயச்ச அகினாம் வைரினே துப்யம் விஷ்ணு பக்தாய நமகாம் என்று அந்த சப்த ரிஷிகளுள் ஒருவரான கஷ்யப்பனுக்கும் அவருடைய துறைவியான வினதா தேவிக்கும் பிறந்தவர்தான் கருடர். கஷ்யப்பரின் இன்னொரு மனைவியான கத்ரு என்பவளுக்கு அடிமையாக சேவகம் பண்ணும் அவகணத்துக்கு உள்ளானாள் வினதை. பக்தர்களே, இதோ இந்த ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ர நாமத்தில் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு எடுத்து சொன்ன ஸ்லோகம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே என்று ஸ்ரீமன் நாராயணனுக்கு இருக்கக்கூடிய ஆயிர நாமங்களுக்கு சுலபமானதும் இனிமையானதும் எல்லோரும் சுலபமாக உச்சரிக்க परम प्रवक्ष्यामि आचार्यस्य महात्मनः यपरेत् निगान्नित्येषामादे राजवैदानगानान् नमक्षेत्रं वेदान्यलोहेषां देवके पुण्येषां भारतबन्धवत्रं प्रवचे निवर्याय परिमोदाय योगप्रभावेदाय श्रीलक्ष्मीनरे नमः वल्लभसङ्कल्पवल्लभाय नमः श्रीमद्विनरे भूयात् यद्यमङ्गलम्
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ